ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஏர்னிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன அப்படியே அப்டேட் பார்க்க போகிறோம்னா எல்விஎம்ஹெச் அப்படிங்கிற லாங் டாப் அப்படியே நியூ அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து நான் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன ஆப் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, எந்த ஆப்பு க்ளோஸ் ஆக போகுது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, எல்லா டீட்டெயிலுமே நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ஆப்போடைய அப்டேட் பார்க்கலாம். இந்த வந்து பார்த்திங்கன்னா எல்விஎம்ஹெச் அப்படிங்கிற லாங் டர்ம் ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 5 மாதமாக நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே 100% ப்ராஃபிட். சரியா? ஸோ எதனால் ப்ராஃபிட்டுங்கிறதும் நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆப் பார்த்திங்கன்னா 5 மாதமாக ரன் ஆகிட்டு இருக்கு. நல்ல ப்ராஃபிட் கொடுத்த ஆப். சரியா? ஆனால் இப்போ வந்து இதில் என்னென்னா ஆஃபர்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜ் கிடையாது. ஆனால் க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு தள்ளப்பட்டிருக்கு. எதனாலங்கிறதையும் நான் சொல்கிறேன். சரியா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ஆப்பில் எப்படி இருந்ததுன்னா 550 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே டபுளாக கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். சரி, அதாவது 947 ரூபா வந்துச்சு. அதுவும் 42 நாள் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் 5500 ரூபா ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 15125 ரூபா கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க 50 நாளில். சரி, இதுவே லாஸ்ட் பிளானை பாருங்கள். 1,27,000 ரூபா பிளானுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னா 8,46,072 ரூபா கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் போடுற அமௌண்ட்டுக்கு டபுள் கிடையாது, ட்ரிபிள் கிடையாது, 7 மடங்கு அதிகமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஏற்கனவே விட்ரா ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ 18ஆம் தேதி இருந்தே 17ஆம் தேதி இருந்தே யாருக்கும் விட்ரா வரல. பட் இப்போ ஸ்லோவாக எல்லாருக்கும் விட்ரா வந்துட்டு தான் இருக்குது. 18ஆம் தேதி விட்ரா வரைக்குமே இன்றைக்கி வந்திருக்கு. சரியா? ஸோ மேபி இந்த 18ஆம் தேதி விட்ராவே லாஸ்ட் விட்ராவெலாம் இருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே விட்ரா வர்றது வந்து கஷ்டம்தான். எதனால் ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 நாள் ஆஃபராக தான் இருக்குது. சரியா? ஸோ நீங்கள் போட்ட அமௌண்ட்டை வந்து 10 நாளில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஆப் வந்து இன்னும் போக போக 7 நாள் ஆஃபர், 5 நாள் ஆஃபர், 3 நாள் ஆஃபர், அதுக்கப்புறம் விட்ரா கார்டெலாம் போட்டு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் எதனால் க்ளோஸ் ஆக போகுதுன்னா டீம் மூவ்மெண்ட் இல்லை. சரியா? எல்லா சைடுமே ஃபயர் ஆச்சு, க்ளோஸ் ஆச்சு. ஆனால் நமக்கு வந்து நல்லாவே ரன் ஆகிட்டு இருந்துச்சு. டீம் மூவ்மெண்ட் எதனால் இல்லை அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா டீம் லீடர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணால் போதாது, டீம் மெம்பர்ஸும் ஒர்க் பண்ணணும். சரி, அட்லீஸ்ட் வீக்லி ஒரு ரெஃபர் கொடுக்கணும், அப்பப்போ வர ஆஃபரை அப்கிரேட் பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் தான் ஆப் நல்லா போகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மந்த் எண்டுன்னு சொல்லி ரெஃபர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கப்புறம் சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா 550 ப்ராடக்ட்லேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்கிரேடே பண்ணாமல் விட்டுறீங்க. இந்த மாதிரி மூவ்மெண்ட்டே இல்லைன்னா அப்போ அந்த டீம் கண்டிப்பாக ஃபயர் ஆகும். எதனால் டீம் ஃபயர் ஆகுது, க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிற ரீசன் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எந்த டீமில் வந்து அப்கிரேட் கரெக்டாக நடக்குது, ரெஃபர் கரெக்டாக நடக்குதோ அந்த டீம் வந்து லாஸ்ட் வரைக்கும் போகும். சரியா? ஸோ நம்ம டீம் அது மாதிரி தான் 5 மாதம் வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகிறது உறுதி. சரியா? ஏன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே 100% ப்ராஃபிட். ஏன்னா லாஸ்ட் ஜாயின் பண்ணவங்க கூட ப்ராஃபிட் தான். ஏன்னா மினிமம் ப்ராடக்ட் 550க்கு நான் வந்து 300 ரூபா ஜாயினிங் போனஸ் கொடுத்தேன் உங்களுக்கு. சரியா? ஸோ அப்படிங்கிறப்ப ஜாயினிங் போனஸ் வந்து உங்களுக்கு 110 ரூபா, மை சைடு போனஸ் 300 ரூபா, 410 ரூபா சேம் டேவே உங்களுக்கு ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நீங்கள் போட்டு அந்த அமௌண்ட் எடுக்கணும், 140 ரூபா எடுக்கணும்னா ஒரு 5 நாள்லேயே நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 10 டேஸாகவே இந்த ஆப்பில் ரெஃபர் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் ஒருத்தருக்கு கூட லாஸ் இல்லை, எல்லாருமே 100% ப்ராஃபிட்டு. பட் இப்போ இதில் வந்து விட்ரா வந்து வரலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்ரா வந்துட்டு தான் இருக்குது. 18ஆம் தேதி விட்ரா வருது. பட் இந்த 18ஆம் தேதி தான் கடைசியான விட்ரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் ப்ராஃபிட். பட் வேறு யாரும் நீங்கள் லாஸ் ஆயிருந்தீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஆப்பில் இந்த ஆப்னாலே என்னென்னா ரிஸ்க்கு தான், 100% ரிஸ்க்கு. ஒரு ஆப்பில் விட்டதை இன்னொரு ஆப்பில் நீங்கள் எடுக்கலாம், அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் லாஸ் பண்ணதை நீங்கள் அடுத்த ஆப்பில் எப்படி ரெக்கவர் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பை வந்து இதோட நிறுத்த மாட்டாங்க. இதுக்கப்புறமும் என்ன பண்ணுவாங்கன்னா விட்ரா வந்து பெண்டிங் வைப்பாங்கள்ல, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து விட்ரா கார்டு வாங்க சொல்லுவாங்க. ஸோ அந்த விட்ரா கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விட்ரா ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து தெரியாமல் விட்ரா கார்டு வாங்கிடக்கூடாது. அதுக்காண்டி தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இதை நான் போட்டிருக்கேன். விட்ரா கார்டு தயவு செஞ்சு வாங்காதீங்க. விட்ரா கார்டு வாங்கினாலும் உங்களுக்கு விட்ரா வராது. இந்த ஆப் இதோட க்ளோஸ், அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்பை நியூவாக ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கையும் அந்த சிசியை கொடுப்பாங்க உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணி சில பேர் லாஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க தான் ரொம்ப பாவம். என்ன நினைப்பீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணனால தான் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்பில் நியூவாக ஜாயின் பண்ணும்போது நம்ம முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட் எடுக்கலாம்னு நினச்சி அதில் ஜாயின் பண்ணிடுவீங்க. அந்த ஆப் வந்து ஒரு 10 to 15 நாள்லேயே க்ளோஸ் ஆயிரும். ஸோ அந்த ஆப்லேயும் ஜாயின் பண்ணாதீங்க. நீங்கள் எந்த ஆப்பில் ஜாயின் பண்ணலாம், எந்த ஆப் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஆப் வந்து ஃபயரிங் ஸ்டேஜில் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே நான் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி
பண்ணிக்கோங்க. அதனால திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போதைக்கு எல்விஎம்ஹெச்சோட கதை அவ்வளோதான். சரியா? இந்த 18வது தேதி விட்ரா மட்டும்தான் உங்களுக்கு லாஸ்ட் விட்ரா. இதுக்கு மேலே இதில் உங்களுக்கு விட்ரா வராது. ஸோ இந்த ஆப்பை விட்டுட்டு நீங்கள் வேறு ஆப் பார்க்கலாம். இதில் நான் இந்த வேறு ஆப் இன்னும் 2-3 ஆப் நல்ல ஆப் இருக்குது. அதை நான் இதில் சொல்லலை. ஏன்னா இப்போ இந்த ஆப் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் இது வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் லாஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இந்த ஆப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சுன்னா இந்த ஆப்பில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆப் நேமை நான் இதில் சொன்னேன்னா இந்த ஆப்புக்கு பதிலாக நான் அந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி நான் சொன்ன மாதிரி ஆயிடும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்னை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நான் அதை சொல்லலை. சரியா? ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.